கண் காணாமல் இப்படி திரும்பி கொண்டு தான் போகிறாள். யாருக்கும் எங்களை கண்ணு தெரியவில்லையா? இங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது அவங்களுக்கு தெரியலையா? அதனால் நாங்கள் 13 நாள் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு நாங்கள் போராடுற கண்ணு தெரியாத இந்த அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எதுக்கு நம்மளுக்கு? மக்களுக்கு சேவைக்கு வந்த அரசாங்கம். பெண்கள் 90% பெண்கள் தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும். இந்த பெண்கள் கண்ணுக்கு தெரியாத சேகர் பாபு எதுக்கு? ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை, ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அந்த பொங்கல் இட்லி நாங்கள் செய்ய மாட்டோமா? வந்து எங்கள் வீட்டில் துண்ணுட்டு போங்க. நாங்கள் போட்டா வீட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. இங்கே ஒரு கொடியவர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருட்டு திராவிட மாடல் ஆட்சி என்று அதற்கு பெயர். இந்த ஆட்சியை அகற்றினால்தான் தமிழக மக்கள் எல்லா உரிமைகளையும் பெற முடியும், எல்லா வளங்களையும் பெற்று வளமாக வாழ முடியும். தமிழக அரசை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், தெள்ள தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னார்கள். ஆனால் வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அரசை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறோம். சிங்கார சென்னை என்று சொன்ன இந்த அரசு தமிழக சென்னை இன்றைக்கு சீர்கட்ட சென்னையாக, சில அலங்கோலமான சென்னையாக மாறி இருக்கிறது. பாட்டாளி மக்களுடைய கட்சியினுடைய அன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கு எங்களையும் தூய்மை பணியாளரும் ஒரு மேடையில் ஏற்றி உங்கள் குறைகளை சொல்லுங்கள் என்று ஏற்றி அந்த அன்புமணி ராமதாஸ் அண்ணருக்கு என் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் தூய்மை பணியாளரை ஒதுக்கத்தான் செய்தார்கள். இது மாதிரி மேடையில் ஏற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று யாரும் இதுவரைக்கும் ஏற்றவில்லை. இதுதான் முதல் முறையாக தூய்மை பணியாளராக நான் முதல் முறையாக மேடை ஏற்றி எங்களுடைய குறைகளை சொல்கின்ற வரைக்கும் அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி. 13/8/1 எங்களுக்கு வேலை இல்லை என்று சென்னை மாநகராட்சி எங்களை வெளியே தெரித்து விட்டார்கள். நாங்கள் ரிப்பன் மாளிகையில் 13 நாளாக போராட்டத்தில் இறங்கினோம். அதே வழியில் தான் அமைச்சர் சேகர் பாபு போகிறார். மேயர் பிரியா, குமரன் குருபரன் கமிஷனர் அவர்களும் சுப்பிரமணியமும் போகிறார். ஆனால் எங்களை கண் காணாமல் இப்படி திரும்பி கொண்டு தான் போகிறாள். யாருக்கும் எங்களை கண்ணு தெரியவில்லையா? இங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது அவங்களுக்கு தெரியலையா? அதனால் நாங்கள் 13 நாள் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு நாங்கள் போராடுற கண்ணு தெரியாத இந்த அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எதுக்கு நம்மளுக்கு? மக்களுக்கு சேவைக்கு வந்த அரசாங்கம். பெண்கள் 90% பெண்கள் தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும். இந்த பெண்கள் கண்ணுக்கு தெரியாத சேகர் பாபு எதுக்கு? நம்மளுக்கு யாரும் எதுக்கு? நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்ம ஓட்டை போட்டு வர வச்சிருக்கோம். 40க்கு 40 10 வருட காலமாக நீங்கள் ஆட்சிக்கு வராமல் எப்படியெல்லாம் துடிச்சிருப்பீங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை, ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? தப்பான வாக்குறுதி எதிர்கட்சியாக இருக்கும்போது 19/1/2021 எடப்பாடி அவர்களுக்கு இவருக்கு தகுதி இருக்கிற மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு கடிதம் கொடுத்தாரு. என்னவென்றா, தற்காலிக பணியாளர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தாமதம் இல்லாமல் இவர்களுக்கு 12,000 பேருக்கு பணி நிரந்தரம் செய்யணுன்ட்டு அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் 10/21 தேர்தல் வந்தப்போ, நான் வந்தப்போ 6 மாதம் அதுக்கப்புறம் முதல் கையெழுத்து போடுவது தூய்மை பணியாளர்களுக்கு தான் சொன்னார். ஆனால் அந்த பேனால இங்க் இல்லையா? கையெழுத்து போடுறதுக்கு பேனால இங்க் இல்லை. அவருக்கு கை வரல, பக்கவாதம் வந்துடுச்சு கைக்கு. அதனால் நாங்கள் உழைப்பார் உரிமை இயக்கம் எங்களுடைய மாநில தலைவர் பாரதி தோழர் வழக்கறிஞர் எங்களுக்காக நின்னாரு, எங்களுக்காக போராட்டத்தில் இறங்கினாரு. அவரையும் பேசக்கூடாது,
மைக்க பிடிக்கக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்கள் மத்தியில் போகக்கூடாதுன்னா இவங்க யாருங்க எங்கள் தலைவரை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? இவன் போனால் ஆட்சிக்கு மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத இவன் அந்த சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுங்க. மக்களுக்காக போராடுவங்களை அடுக்கி வச்சுட்டு இந்த அரசியல் உயர் நீதிமன்றம் மூலமாக எங்கள் தலைவரை வந்து ஒரு மூலையில் உட்கார வச்சுருக்காங்களாம். 26ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களை உட்கார வைக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் களத்தில் இறங்குவோம், நாங்கள் போராடுவோம். 13 நாளுக்கு அப்புறம் 6 நலத்திட்டம் வச்சுருக்காரு. அந்த 6 நலத்திட்டம் என்ன? சோறு இல்லையா எங்களுக்கு? சோறு இல்லாதவங்களுக்கு பொங்கல் இட்லிக்கு தர போகிறாங்களா மேயர் பிரியா சேகர்பாபு அவர்கள். அந்த பொங்கல் இட்லி நாங்கள் செய்ய மாட்டோமா? வந்து எங்கள் வீட்டில் துண்ணுட்டு போங்களா? நாங்கள் போட்டா வீட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. நாங்கள் கேட்டோமா? கேட்காதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. உங்கள் பொங்கல் இட்லி சட்னி எங்களுக்கு எதுக்கு? போட்டு நீங்களே சாப்பிடுங்க. கூட்டணியாக உட்காந்துங்கண்ணே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் சாப்பிடுங்க. மறுபடியும் எங்கள் தோழர் பாரதி அவர்கள் வருவார், எங்களுக்காக போராடுவார். இந்த மக்கள் எங்களுக்கு கூட இருக்கும். போலீஸ் அதிகாரம் எங்கள் மேலே துணி இல்லாமல் எங்களை அடித்தாங்க. 13வது நாள் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடி. அரெஸ்ட் ஆனோம். எங்களை சிறையில் அடித்தாங்க. புழல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வக்கில்லாத அரசாங்கம் எங்களை ஒரு மண்டபத்தில் போய் அடைச்சி வச்சாங்க. நாங்கள் போன்னு சொன்னால் கூட நாங்கள் போகாத எங்களை ரிமாண்டு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் உட்காந்து கூட அவங்களுக்கு இப்போ சோறு போட வக்கீல் இல்லாமல் எங்களை சத்திரத்தில் அடைச்சி வச்சு 7 மணிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நானா ஆண்களெல்லாம் சிறைக்கு போகணும், பெண்களெல்லாம் வீட்டுக்கு போகணுமா? பெண்களெல்லாம் சிறைக்கு அனுப்பு, ஆண்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பு. பெண்கள் எதுக்கும் ரெடி. நாங்கள் ரெடியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன சிறையில் இடம் இல்லையா? இல்லை உங்கள் ஆட்சியில் இடம் இல்லையா? இன்னும் இல்லை சொல்லுங்கள். இன்னும் வாக்கை கொடுத்துட்டு இன்னும் காப்பாற்றினீங்க. மக்களை ஏமாற்றி ஐயோ நம்மளுக்கு பணி நிரந்தரம் செய்வாரன்ட்டு 10 ஆண்டு காலமாக வர வைக்காத ஸ்டாலினை நம்ம வர வச்சதுக்கு நல்லா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. 26 நம்மளுடைய ஆட்சி மாற்றம் வரும், ஆட்சி மாறும் எங்கள் கையில். நீங்கள் இப்படி தான் ஓங்குவீங்க, ஆனால் நாங்கள் இப்படி தான் போடுவோம். இந்த ஒரு விரலால் உங்கள் தலையெழுத்து எங்களால் மாற்ற முடியும். நாங்கள் மாற்றுவோம். தூய்மை பணியாளர்கள் மாற்றுவோம். நாங்கள் 73,000 ரூபாய் சம்பளம், 754 ரூபாய் தினக்கூலி எங்களுக்கு. ஆனால் இவர் ஸ்டாலின் வந்து அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு 16,000 ரூபாய் கொடுப்பாரா? இவர் யாருங்க எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு? உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்தது நாங்கள், உங்களை உட்கார வச்சது நாங்கள். எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யார்? எங்களுக்கு 16,000 ரூபாய் கொடுத்தா இவர் கொத்தடிமை மாதிரி நாங்கள் போகணுமா? அந்த 16,000 ரூபாய் நாங்கள் வாங்கணுமா? மக்கள் இப்போ பயந்த காலம் வேற, பயப்பட மாட்டோம். இனிமே நீங்கள் அடித்தா நாங்கள் வாங்கி அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம். நாங்கள் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் நாங்கள் போராட்டம் தொடரும். மக்கள் உதவி எங்களுக்கு இருக்குது, மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குது. அப்படியே அன்புமணி அண்ணா அவர்களும் உதவியும் எங்களுக்கு இருக்குது. எல்லா ஆதரவும் எங்களுக்கு கொடுக்கணும் என்று வாய்ப்பு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இந்தியாவில் நடுவண் அரசில், தில்லி அரசில் இதுவரையில் அமைச்சராக இருந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். ஆனால் எவருமே நம்முடைய தலைவர் அவர்களைப் போல் ஒரு 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து உலகம் போற்றுகிற அளவுக்கு ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுகிற பெருமை படைத்த ஒரு வரலாற்றை உருவாக்கியவர். நம்முடைய சகோதரி அவர்கள் சொன்னது போல புகையை ஒழித்தார். இனி தண்ணியையும் சாராயத்தையும் ஒழிப்பதற்காக அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். சீனம் போன்ற நாடுகளிலே மேற்கொள்ளப்பட்ட நடைபயணம் ஒரு லாங் மார்ச் அந்த நாட்டிலே ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியது, ஒரு சமூக மாற்றத்தை கண்டது. அதுபோல் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகத்திலே மேற்கொண்டிருக்கும் இந்த நடைபயணம் தமிழக மக்களின் இழந்து போன உரிமைகளையும் இனி பெறப்போகிற உரிமைகளையும் என்னென்ன என்பதை எடுத்துக்காட்டி விளக்கி அவர்கள் அந்த உரிமைகளை பெறுவதற்கான வகையிலே விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், தமிழக மக்கள் தலைவருடைய இந்த பயணத்தை வாழ்த்தி வரவேற்று
உங்களுடைய எதிர்கால உரிமைகளை மீட்பதற்கான இந்த நெடும் பயணத்திற்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே ஒரு கொடியவர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருட்டு திராவிட மாடல் ஆட்சி என்று அதற்கு பெயர். இந்த ஆட்சியை அகற்றினால்தான் தமிழக மக்கள் எல்லா உரிமைகளையும் பெற முடியும், எல்லா வளங்களையும் பெற்று வளமாக வாழ முடியும். எனவே வருகிற 26ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இந்த கொடியவர்களை ஆட்சி படத்திலிருந்து அகற்றி நம்முடைய தலைவர், நல்ல தலைவர், நாடு போற்றும் தலைவர், உலக மக்களிடையே பாராட்டு பெற்ற தலைவர் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைந்து தமிழக மக்களை முன்னேற்றுவதற்கான அந்த வழிவகைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் வருகிற தேர்தலிலே திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சியிலே உழைப்படுத்தி நம்முடைய தலைவர் அவர்களை தலைமையேற்கும்படியாக தமிழக அரசு கட்சியிலே அவர்கள் அமரும்படியான அந்த நிலையை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தூய்மை பணியாளர்கள் சார்பாக நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கையோடு கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய தலைவர்கள் தலைமையிலே இந்த கொடியவர்களுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு ஒரு நல்ல ஆட்சி அமைந்து இங்கே பேசியது போல் அடிப்படை தொழிலாளர்களான தூய்மை பணியாளர்கள், அடிப்படை உழைப்பாளிகளான மீனவர்கள், நெசவாளர்கள், இன்னும் பல்வேறு வகையான பிரிவினரும் தங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் நீக்கி சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் நல்ல அரசியலை காண்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே செல்லும் இடமெல்லாம் தலைவருக்கு நல்ல வரவேற்பு, மக்கள் பெருவாரியாக அணி அணியாக திரண்டு வந்து தங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய அன்பிற்குரிய பாலு அவர்கள் சொன்னது போல சென்னை வாழ் மக்கள் இந்த தொகுதிகளிலே திமுகவிற்கு 0 என்கிற அளவிலே வாக்களித்து அவர்களை தோல்வியடைய செய்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று காலை திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறது. 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு 100 மதிப்பெண்ணில் வெறும் 13 மதிப்பெண்களை பெற்று இது ஒரு ஃபெயிலான ஒரு அரசாங்கம் என்று இன்று காலை நமது சின்னையா அவர்கள் அறிவித்தார்கள். இந்த தருணத்தில் தமிழக அரசை பார்த்து, திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், தெள்ளத் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சொன்னார்கள். ஆனால் வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு பதிலளித்து இதற்குறித்து விவாதம் நடத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தைரியமுள்ள ஒரு ஆண்மகன் இருக்கிறானா என்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஜெயராமன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகி, நீண்ட காலமாக சென்னை மாநகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக பணியாற்றக்கூடியவர், அமைதியானவர், சாந்தமானவர், மிகவும் பொறுமையானவர் என்ற பெயர் எடுத்த ஜெயராமன் இன்றைக்கு கொந்தளிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய அளவிற்கு சேகர் பாபு இதற்கு பல்வேறு தடைகளை விதித்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவில் இந்த அரசிற்கு வரும் என்பதை, அதுதான் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இங்கே மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அவலங்களை, அலங்கோலங்களை சொன்னால் தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக சேகர் பாபு இதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறோம். சிங்கார சென்னை என்று சொன்ன இந்த அரசு, தமிழக சென்னை இன்றைக்கு சீர்கட்ட சென்னையாக, சில அலங்கோலமான சென்னையாக மாறி இருக்கிறது. கடந்த மழை வெள்ளத்தின் போது 4000 கோடி ரூபாயை இந்த சென்னையினுடைய சீரமைப்பிற்காக ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி,
அந்த 4000 கோடி எங்கே போச்சு? தமிழக முதல்வர் அவர்களே பதில் சொல்ல வேண்டும். இந்த சென்னையை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். 4000 கோடியை ஏப்பம் விட்ட திமுக என்னைக்கு மழை வரும், என்றைக்கு வெள்ளம் வரும், சென்னையில் வெள்ளம் வந்து விட்டது, மீண்டும் நிதியை கொடுங்கள் என்று மத்திய அரசிடம் அவர்கள் கெஞ்சுவதற்கான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு அழிந்து போய்விடும். சாபத்துக்கு உள்ளான அரசு இந்த அரசு. தூய்மை பணியாளர்களுடைய சாபத்தை பெற்றிருக்கக்கூடிய அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. தூய்மை பணியாளர்களுக்கு கூட ஒரு நல்லதை செய்யாமல் ரிப்பன் பில்டிங்கு முன்பாக ஏறக்குறைய 12 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போராடி கொண்டிருந்தார்கள். அரசு அதிகாரிகள் சென்றார்கள், IAS அதிகாரிகள் சென்றார்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த பாதையை கடந்து சென்றார்கள். ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை சென்னை மாநகரில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனது அருமை சென்னை மாநகர வாக்காளர் பெருமக்களே, உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது என்ற சரித்திரத்தை சென்னை மக்கள் உருவாக்கி தர வேண்டும். வேற ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உரிய பதிலை சென்னை மாநகர மக்கள் நிச்சயமாக வழங்குவார்கள். படுதோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் அடையும் என்று சொல்லி மருத்துவர் சின்னையா அவருடைய இந்த எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அவரை 1989 முதலில் பார்த்தேன். பழவேற்காடு பகுதியிலே மீனவ கிராமங்களிலே அந்த பகுதியிலே ஒட்டுமொத்தமாக கடல் முழுவதும் அழியப்பட்டு அங்குள்ள மீனவ மக்கள், மீனவ மகளிர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய தொடைப்பகுதி வரை ஒரு சிறங்கு மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவரை முதலில் பார்க்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு உருவத்தை முதலில் பார்த்தேன். அவரை அப்போ பார்த்த பொழுது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக மூலதாரணமாக இருந்தது அந்த பழவேற்காடு பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கான ஒரு குரலாக அன்று உரைத்தது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தொலை தூரத்திலே எடுத்துக்கொண்டிருந்தால் தமிழகம் வளம் பெற வேண்டும், தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்றால் மாற்றம் முன்னேற்றம் என்ற அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை, அவர் அன்று திட்டிய திட்டங்களை நீங்கள் ஒருமுறை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தினாலே இங்கே மாற்றம் உருவாக்கப்படும், தமிழகம் வளர்ச்சி அடையும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மிகுந்த, ஆற்றல் மிகுந்த, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக விலகிக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த தலைமுறையை மாற்றம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இருந்து கொடுக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு வளம் பெற முடியும். மீனவ கிராமங்களிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 1 கோடி மீனவ மக்கள் இந்த பழங்குடி பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் மீன் விலை விற்க வேண்டும், மீனுக்கான ஒரு நடை தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஐயா அவர்கள், சின்னையா அவர்கள் இதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்கப்பட வேண்டும். மீன் வளம், மீனவர்களுக்கான ஒரு வளத்தை உருவாக்கி அந்த வளங்களை காக்க வேண்டும். இது தலைமுறையை காக்கப்பட வேண்டும். உரிமை என்பபோது மீனவருடைய இடங்களில் பூர்வீகமாக பல 100 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனவ மக்களுக்கு அவர் பூர்வீக பட்டா கூட கிடைக்கவில்லை. அது ஐயா அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் மீனவருடைய கோரிக்கை. நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல் வீரர், அவர் 5 நிமிஷம் பேசினார். நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அண்ணன் அவர்கள் மீனவர்கள் மாநாட்டிலே வர வேண்டும், எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய நண்பர் கல்லூரி நண்பர் அப்சல் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.